வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். இது பாமரனின் பார்வையில் அரசியல். அருமை நண்பர்களே, நேற்றைய தினம் ஆனந்த விகடன் குழுவினர், அந்த குழுமம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டது. எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் என்கின்ற அந்த தலைப்பிலே இருக்கின்ற அந்த புத்தகத்தை வெளியிட்டது. அந்த புத்தகத்தை வெளியிட்டு தனக்கு இருந்த பெயரை களங்கப்படுத்தி கொண்டது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அந்த அளவிற்கு அந்த மேடை அரசியல் மேடை ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்று சொன்னால் அதற்கான மரபுகள் இருக்கின்றன. ஆகவே அந்த மரபு கடைபிடிக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. புத்தக விழாவிலே கலந்து கொள்கின்ற அரசியல்வாதிகள் ஏதோ தங்கள் கருத்துக்களை மேம்போக்காக அந்த புத்தக விழா வெளியீட்டு விழாவிலே புத்தகத்தில் இல்லாத செய்தியாக சொல்வது இயற்கை. ஆனால் புத்தக செய்தியையே ஊறுகாய் மாதிரி தொற்றுக்கொண்டு அரசியலையே முழுமைப்படுத்தி பேசுகின்ற மேடையாக அந்த மேடை காட்சி அளித்தது. இந்த மேடையிலே திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த விழாவிலே இருந்து விலகிக் கொண்டு தன்னை தற்காத்துக் கொண்டார் என்பதுதான் புலனாகிறது. காரணம், அந்த விழாவிலே அந்த மேடையிலே கலந்து கொண்டிருந்தால் அவர் மிகப்பெரிய வரலாற்று பிழையை ஏற்படுத்தியிருப்பார், அல்லது அவருக்கு மிகப்பெரிய களங்கத்தை அவர்கள் உண்டு பண்ணி இருப்பார்கள், அவருக்கு மிகப்பெரிய சறுக்கல் கூட வந்திருக்கும். அந்த அளவிற்கு அங்கே சதி வலை பின்னப்பட்டு இருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எப்படியாவது இந்த விழாவிற்கு திருமாவளவனை அழைத்து வந்துவிட வேண்டும், அவர் அந்த கூட்டணியிலே இருந்து பிரித்து விட வேண்டும் என்கின்ற சதிவலை பின்னப்பட்டு, அந்த சதிவலையை பின்னியவர் ஆதவ அர்ஜுனா என்கின்ற அந்த நபர் என்பதெல்லாம் தெள்ளத் தெளிவாக புரிகின்றது. ஆனால் பெரும் அரசியல் ஆளுமை கொண்ட திருமாவளவன் அவர்கள் இந்த சதிவலைகையை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகிக் கொண்டிருப்பது அவருடைய அரசியல் புரிந்துணர்வு மட்டுமல்ல, அனுபவம் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் சில பேர்கள் சொல்லுகின்றார்கள், அம்பேத்கர் விழாவிலே திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லையா, அம்பேத்கருக்கே துரோகத்தை பண்ணிவிட்டாரே திருமாவளவன். அம்பேத்கர் பெயரை சொல்லித்தான் அம்பேத்கர் விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அதுவும் திருமாவளவன் போன்றவர்கள் அம்பேத்கரை மறப்பார்களா என்ன? ஆனால் அதில் உள்ள சதிகளை புரிந்து கொண்டு எதற்காக இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது, என்னையும் விஜயும் ஏன் ஒரு மேடையிலே நிற்க வைக்க பார்க்கின்றார்கள், அல்லது தன்னை வைத்துக் கொண்டு தங்கள் கூட்டணியைச் சேர்ந்தவர்களை பற்றி இழிவாக பேசி மலிவாக பேசி விளம்பரம் தேடிக்கொள்ள நினைக்கின்ற அந்த சதியைத்தான் அவர் முறியடித்திருக்கிறாரே தவிர அவர் அம்பேத்கர் புகழுக்கு ஒருபோதும் களங்கம் ஏற்படுத்துவோர் அல்ல. அந்த மேடையிலே இருந்து கொண்டு ஒருவன் நெளித்துக் கொண்டே இருந்தார். தணலில் இட்ட புழு போல துடித்துக் கொண்டே இருந்தார். அது யார் என்றால் மேனால் நீதிபதி சந்துரு அவர்கள். அவரை வைத்துக் கொண்டே இவர்கள் அரசியல் பேசுகின்றார்கள். அதிலே பேசுகின்ற அத்தனை பேருமே அரசியலைத்தானே பேசினார்கள். அதிலே ஆனந்த விகடன் குழு சார்பாக வரவேற்புரை நிகழ்த்திய அவர் சீனிவாசன் அவர் கூட அந்த அரசியலைத்தான் தொடங்கி வைக்கிறார். புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு அங்கு வாய்ப்பில்லாமலே போய்விட்டது போல் இருக்கிறது. அவர் பேசுகின்றார், ஆதவ அர்ஜுனா பேசுகின்றார், விஜய் பேசுகின்றார். ஆகவே அங்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் சமூகத்தில் ஏற்பட்ட அவலங்களில் ஈடுபட்ட அந்த நபர்களை அழைத்து வந்து அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் புத்தக விழாவிலே தேவையா? நீங்கள் என்ன அரசியலை எடுக்கின்றீர்கள் என்பதை அங்கே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவை பயன்படுத்திக் கொண்டீர்கள். உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கும் அம்பேத்கர் என்கின்ற பெயரை நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டீர்கள் என்றுதான் தெரியும். ஆகவே அந்த விழா புத்தக விழா இல்ல, அரசியல் விழா. அந்த விழாவிலே அரசியலிலே நம்முடைய விஜய் அவர்கள் பேசுகின்ற போது அனைத்தும் அரசியல், அனைத்தும் அரசியல். ஏதோ மேம்போக்காக அம்பேத்கர் பெயரை சில இடங்களிலே
தொட்டுக்கொண்டாரை தவிர பேசிய அத்தனையும் அரசியல் நிலைப்பாடு. அதுவும் அடுத்தவர்களை குறை சொல்கின்ற, மட்டம் தட்டுகின்ற இழிவான அந்த செயல்தானே, செயலைத்தான் விஜய் அவர்கள் செய்திருக்கின்றார். இதையத்தான் அந்த நீதிபதி அவர்கள் நடுநாயகமாக உட்கார்ந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தாரா என்று தெரியாது. ஆனால் அவர் நெளித்து கொண்டிருந்தார். காரணம், சந்துருவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர். ஆனால் அங்கே ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யப்படுகிறது. எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எந்திரித்து போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சந்துரு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும் அணுவணுவாக ரசித்த காட்சி அங்கே தெரிந்தது. அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வலை, சதி வலை விரித்திருக்கின்றார்கள். அந்த வலையிலே திருமாவளவன் அவர்கள் விழாமல் தப்பித்துக் கொண்டார். அவருடைய அரசியல் அனுபவம் அதற்கு ஒத்துழைத்திருக்கிறது. ஆகவே வரலாற்றிலே செய்த மிகப்பெரிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால், திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் அந்த புத்தக விழாவை புறக்கணித்ததுதான் ஒரு நல்ல செயலாக. ஒரு மிகப்பெரிய படு பாதாளத்தில் விலை இருந்த திருமாவளவன் தப்பித்து விட்டார். எவ்வளவு பெரிய அரசியல் சதி வலை பின்னி எப்படியாவது திருமாவளவனை இழுத்து வந்து இங்கே நிறுத்தி அவர்கள் முன்னாலே அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்கின்ற திட்டமெல்லாம் தீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை ஏன் அழைத்தார்கள்? விஜய் அவர்களை ஏன் அழைத்தது இந்த ஆனந்த விகடன்? ஒரு பிரபலமானவர் வெளியிட்டால் அந்த பிரபலமானவர்களின் தொண்டர்கள், ரசிகர்கள் அந்த புத்தகத்தை வாங்குவார்கள் என்கின்ற வியாபார நோக்கிலே தான் விஜய் அவர்களை அழைத்திருக்க முடியும். அதே போல அது சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களும் அழைப்பது அவர்களுடைய தொண்டர்கள் அந்த புத்தகத்தை வாங்குவார்கள் என்றுதான் அந்த புத்தக விழாவை பெரிய பெரிய விஐபிகளை அழைத்து வெளியிடுவது வழக்கு. ஆனால் இப்படி வரவழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தையும் இந்த மேடையையும் பயன்படுத்தி கொண்டு எதிரணியிலே இருக்கின்ற அரசியலை பேச வேண்டிய அவசியம் என்ன? எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நடத்திய நாடகம் கேவலமானது. ஏன் உங்களுக்கு வேறு மேடையே இல்லையா? நீங்கள் தான் சமீபத்திலே மிகப்பெரிய மாநாடு போட்டீர்களே, அதிலே பேசுவதைப் போல இன்னொரு மாநாடு போட்டு பேச வேண்டியது எதற்காக அம்பேத்கரை இழுக்கின்றீர்கள்? அவர் எல்லோருக்குமானவர் என்று சொல்லிக் கொண்டு உங்களுக்கானவராக ஆக்கிக் கொள்ள நினைக்கின்றீர்களே, எந்த வகையிலே நியாயம்? ஆனந்த விகடன் எல்லோருக்குமானவர் என்று சொல்லிவிட்டு அங்கே மேடையிலே இருந்தவர் எத்தனை பேர்கள், யார் யார் என்பதையெல்லாம் சொன்னால் வெட்கக்கேடு. அதில் எல்லோரையும் அழைத்திருந்தீர்களா? எல்லா சமுதாயத்தை வரை அழைத்திருந்தீர்களா? பிறகு எப்படி நீங்கள் எல்லோருக்குமானவர் என்று சொல்லுகின்றீர்கள்? ஆகவே ஆனந்த விகடன் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை இந்த புத்தக வெளியீட்டு விழா. இதிலே நடித்த விஜய் தன்னை ஹீரோவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் நடிப்பு எல்லாமே நடிக்கத்தானே செய்கிறார்கள். அதிலே விஜய் நடிக்கின்ற நடிப்பு அப்பப்பப்பப்பா சகிக்க முடியவில்லை. என்ன காரணத்துக்காக நீங்கள் ஒருவர் மேடைக்கு வரவில்லை? திருமாவளவன் அவர்கள் மேடைக்கு வரவில்லை, அவர் புறக்கணித்து விட்டார். நீங்கள் கடைசியாக அவரை பற்றி வேறு பேச வேண்டிய அவசியம் என்ன? புத்தக விழாவிலே நீங்கள் அரசியலா பேசுகின்றீர்கள். அது அரசியல் மேடையா? எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை போல ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? உங்களுக்கான விளம்பரம் தேடிக்கொள்வது. நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கௌரவப்படுத்தினீர்களே, இதுவும் கேவலமான அரசியல். நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிறீர்களா? அவர்களுக்காக பரிதாபப்படுகிறீர்களா? அது புத்தக விழாவிலே இப்படி சொல்லிக்கொண்டு எல்லாருக்குமானவர் அம்பேத்கர் என்று சொன்னால் எந்த வகையிலே சொல்லுகின்றீர்கள்? அதில் விஜய் பேசியதிலே நீங்கள் ஒன்றை கவனித்தால் தெரியும். அவருடைய மாநாட்டிலே சொன்னார், நான் மேடைகளிலே அவர்களே அவர்களே என்று பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த மேடையிலே
அவர்களே இவர்களே அவர்களே என்றுதான் பேசினார். ஆகவே நேற்று பேசியது கூட உங்களுக்கு இன்றைக்கு மறந்து போய்விட்டது. அப்படி இருக்கின்ற ஒரு கொள்கைக்காரராக நீங்கள் இன்றைக்கு புத்தக வெளியீட்டு விழா என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கீர்கள். அதிலே நீங்கள் வீசிய சதி வலை அம்பலப்பட்டு நிற்கிறது, கேவலமாக இருக்கிறது. இது ஆனந்த விகடனுக்கு மிகப்பெரிய அவமானத்தை உண்டு பண்ணும். இதிலிருந்து தப்பித்தவர் திருமாவளவன் அவர்கள். அவர்களுக்குத்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலம் கிடைத்திருக்கிறது. அதிலிருந்து விலகிவிட்டோமே. யாராவது 2 பேர் சொல்லுவான், அம்பேத்கர் விழாவிலே போய் கலந்து கொள்ள மறுத்து விட்டார் திருமாவளவன் சொன்னவன் சொல்லிட்டு போறான். ஆனால் அதிலே கலந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய சர்க்களை திருமாவளவன் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆகவே இந்த விழா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறது. அதிலே இருந்து ஒரு நல்ல படிப்பினை கிடைத்திருக்கிறது. தன் கட்சியை சார்ந்த ஒருவரே அமைக்கின்ற விழாவிலே நாம் தங்குதடையின்றி கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அவர் கூடவே இருந்து கொண்டு இப்பேற்பட்ட சதியை செய்திருக்கிறாரே என்கின்ற அந்த அனுபவம் திருமாவளவனுக்கு கிடைத்திருக்கிறது. திருமாவளவன் என்ன காரணமோ தெரியவில்லை, ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியில் இருந்து நீக்க மறுக்கிறார். இன்று இப்போது வரை இந்த பேச்சு நடக்கின்ற வரை அவர் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் உயர்மட்ட குழுவை கூட்டி அவர் மீது என்னெல்லாமோ அதெல்லாம் நடிப்பு நாடகம், எல்லாம் அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற வார்த்தைகள். காலதாமதப்படுத்துவது என்பது குற்றம் மேலும் பெரிதுபடுத்துவதாகத்தானே அமையும். ஆகவே அந்த வகையிலே ஆதவ அர்ஜுனா மீது என்ன பிடியில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகவே அது போகட்டும். ஆனால் நடத்திய விழா ஒரு அம்பேத்கர் விழா, எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் என்கின்ற புத்தக விழா. எல்லோருக்குமானவர் தானே அம்பேத்கர், அதில் என்ன சந்தேகம்? ஆனால் தனக்கானவராக காட்டிக்கொண்டார் விஜய், அதற்கு ஒத்துழைத்தார் ஆதவ அர்ஜுனா, அதை அரங்கேற்றி இருக்கிறது ஆனந்த விகடன். ஆகவே இந்த பழி மூன்றுக்கும் காரணம் ஆனந்த விகடன் என்ற நிறுவனம். அதற்கு அடுத்து வலையை வீசியவர் ஆதவ அர்ஜுனா, அதிலே லாபத்தை சம்பாதிக்க நினைத்து அவமானப்பட்டு நிற்பவர் விஜய் என்பதுதான் இந்த புத்தக விழாவில் இருந்து நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.